பிரெக்னன்சிக்கு பிளான் பண்ண போறீங்களா? என்னோட பெஸ்ட் விஷஸ்ங்க. பட் அதுக்கு முன்னாடி நான் சொல்ல போற இந்த 5 விஷயங்களும் உங்க செக்லிஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இஸ் பர்சனல். அதாவது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யோர் ஹஸ்பண்ட், உங்களோட இன்லாஸ் அண்ட் மெய்ட் இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத அசஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து ப்ரொஃபஷன். உங்க கேரியர் எப்படி இருக்கு? ஃபினான்ஷியலி எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கீங்க? ஒருவேளை பிரெக்னன்சில உங்களால ஒர்க் பண்ண முடியலன்னா உங்களுக்கு லீவ் போடுற ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கா? அதுக்குரிய ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ண முடியுமாங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க. தேர்ட் வந்து ஹெல்த் இஷ்யூஸ். உங்களுக்கு ஏதாவது பீரியட் ரெகுலாரிட்டி இல்ல பிசிஓ, சுகர்ஸ், பிபி இந்த மாதிரியான ஹெல்த் கன்சர்ன்ஸ் ஏதாவது இருக்குன்னா அதை முதல்ல அட்ரஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் பிரெக்னன்சி அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபோர்த் வந்து லாஜிஸ்டிக்ஸ். நீங்க செக்அப் போறப்ப யார் கூட வர போறா, இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. ஒருவேளை செகண்ட் டெலிவரியா இருந்தா ஃபர்ஸ்ட் குழந்தை யார் பார்த்துப்பா, இந்த மாதிரியான விஷயங்களை பிளான் பண்ணிக்கோங்க. ஃபைனல் ஒன் இஸ் சப்போர்ட் சிஸ்டம். ரைட் ஃப்ரம் யுவர் மெய்ட், அம்மா, மாமியார், ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமாக ஹஸ்பண்ட், எல்லாருமே உங்கள் ப்ரெக்னன்சி ஜேர்னியில் எந்தெந்த ஃபேஸில் கூட இருக்க போகிறாங்கங்கிறத நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள்.